அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற யோதி புலம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, கலியுக தெய்வம் என்று போற்றுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் 27/10/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்றைய தினம் சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று இந்த முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்ததாகிய கந்த சஷ்டி விரதத்தினுடைய சஷ்டி நாள். இன்றைய தினம் முருகப்பெருமான் தேவர்களுக்கு பல்வேறு வகையிலும் கொடுமைகள் செய்து வந்த தாரகன், சிம்மன், சூரன் ஆகியவர்களையெல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அன்னை பராசக்தியினாலே வழங்கப்பட்ட சக்திவேல் கொண்டு அந்த சம்ஹாரத்தை செய்கின்ற சூரன் போர் உற்சவம் பல்வேறு ஆலயங்கள் நடைபெறும். இந்த வேலானது இது வீரவேல், வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல், வடிவேல் என்று போற்றப்படுவது. இந்த வேலினுடைய தோற்றம் அமைப்பே இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் எவ்வாறெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே அதனுடைய அமைப்பு. அந்த வேலினுடைய அடிப்பாகம் தண்டானது ஆழமாக இருக்கும், நடுப்பக்கம் அகன்று விரிந்திருக்கும், மேல்பக்கம் கூர்மையானதாக இருக்கும். இதனை சிவபுராணத்திலே மணிவாசகப் பெருமான் சொல்வார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவன் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருப்பவன். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும் ஆழமானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பரந்து விரிந்து பரோபகாரமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டிலே கூர்மையானதாக இருக்க வேண்டும். ஒரே எண்ணத்திலே இறைவனை நாம் சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருப்பது இந்த வேல். இந்த வேல்பெருமான் பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே இன்றைய தினம் இந்த சூர சம்ஹாரம் என்கின்றதாகிய சம்ஹார உற்சவம் நடைபெறும். ஆணவம் கண்மம் ஆகிய மும்மலங்களை கொண்ட தாரகாசுரன், சிம்மாசுரன், அதேபோல் சூரபத்மன் இவர்களையெல்லாம் சம்ஹாரம் செய்த வகையிலே பல்வேறு ஆலயங்களிலும் இந்த சூர சம்ஹார உற்சவம் நடைபெறும். அந்த சூரன் இறைவன் சம்ஹாரம் செய்வதென்பது உயிர்களை அழிப்பது அல்ல, கொல்லுவதல்ல. அவனுடைய ஆணவத்தை அடக்கி அருள் கொடுக்கின்றது. இப்போ சூரபத்மாவை இங்கே தாரகாசுரனை சம்ஹாரம் செய்து, சிங்காசுரனை சம்ஹாரம் செய்து, கடைசியாக சூரபத்மனை சம்ஹாரம் செய்கின்ற பொழுது அவனுடைய இந்த மார்பை பிளக்கின்ற பொழுது அவனுடைய உயிரானது சேவலாகவும் மயிலாகவும் வருகிறது. அந்த உயிருக்கு அழிவில்லை, உடலுக்குத்தான் அழிவு. அந்த சூரனுடைய உயிரானது சேவலாகவும் மயிலாகவும் வந்து, சேவல் கொடியாக முருகனுடைய கரத்திலும் மயில் வாகனமாக முருகனுடைய பாதத்திலும் வீற்றிருப்பது. இறைவன் எந்த உயிர்களையும் கொல்லுபவன் அல்ல, அழிப்பது என்பது அவனுக்குள்ளே இருக்கின்ற ஆணவத்தை அழித்து அவனை நல்வழிப்படுத்தி அருள் கொடுக்கின்ற வகையிலே இந்த சூரசம்ஹார உற்சவம். இறைவன் சூரனை மார்பிலே பிளக்கின்ற பொழுது அவனுடைய உயிரானது சேவலாகவும் மயிலாகவும் தோன்றி இறைவனுடைய பாதத்திலே வந்து பணிகின்ற பொழுது சேவலை கொடியாகவும்
மயிலை வாகனமாகவும் ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் இந்த சூரசம்ஹார நிகழ்வில் நாமும் கலந்து நமக்குள்ளே இருக்கின்ற அறியாமை, நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் ஒழித்து நல்ல உள்ளங்களோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு இறை பிரார்த்தனைகளை ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் எங்களுக்கு பல்வேறு ஆற்றல்களை தந்திருக்கின்றார். மிகவும் முக்கியமான ஒரு ஆற்றல், நாங்கள் பார்வை பெற்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய 2 கண்களும் இந்த உலகத்தினுடைய அழகையும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களையும் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து அவற்றின்படி எங்களுடைய செயல்பாடுகளை இயக்குவதற்கு பார்வையை தந்திருக்கின்றார். சிலருக்கு இந்த கண் பார்வை குறைந்து மங்கிக் கொண்டு போகலாம். சிலருக்கு பலவிதமான ஆபத்துக்கள் அவர்கள் ஈடுபட்டு இந்த பார்வையை இழந்து போகலாம். இப்படி பல குறைபாடுகள் இருந்தாலும் முழுமையாக இந்த பார்வையை இழந்த பார்வையற்றோருடைய வாழ்வு மிகவும் வருத்தத்துக்குரியதாகவும் பரிதாபத்துக்குரியதாகவும் இருக்கும். அதனால் இயேசு பலருக்கு புதுமைகளை ஆற்றினார் என்று நற்செய்தி கூறுகின்ற பொழுது, பார்த்திமேயு என்கின்ற ஒரு மனிதன், அவர் தன்னுடைய கண் பார்வை இழந்ததினாலே தொழில் எதுவும் செய்ய முடியாமல் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் இயேசு அவ்வழியே செல்லுகின்றார் என்று கேள்விப்பட்டதும், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் இரங்கும் என்று சொல்லி கூவி அழைக்கின்றார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். பார்வை இழந்தவனுக்கு இது மிக மிக முக்கியமானதாக இருந்தது என்றால், மீண்டும் அவன் பார்வை பெற வேண்டும். நிச்சயமாக பல வைத்தியர்களை அல்லது பல விடயங்களிலே தன்னுடைய பார்வையை மீண்டும் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருப்பார். இவ்வாறு நம்பிக்கை இழந்த நிலையிலே இருக்கின்ற இந்த மனிதன் இந்த இயேசுவை பார்த்து, நீர்தான் என்னுடைய வாழ்வின் நம்பிக்கை என்று சொல்லி அவன் ஆழமான நம்பிக்கையோடு இயேசுவை பார்த்து வேண்டுகின்றான். இயேசு அவனுக்கு பார்வை அளிக்கின்றார். அவனுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய அதி உன்னத பெரிதான ஒரு கொடை பார்வையாகும். இவ்வாறு எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு என்று கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. ஒன்று, நாங்கள் இந்த இயேசுவினால் முடியும் என்று நம்ப வேண்டும். நாங்கள் மன்றாடுகின்றோம், ஆனால் எங்களுக்கு அந்த மன்றாட்டிலேயே சந்தேகம் இருக்கின்றது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. அந்த மன்றாட்டு கேட்கப்பட வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த இயேசுவினுடைய வல்லமையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய தேவை ஒன்றை, முதலாவதான தேவையை நாங்கள் முன்வைத்து மன்றாடுவோம். மன்றாட்டிலே எப்பொழுதும் நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். எங்களுக்கு உண்மையாகவே அது தேவை என்பதை உணர்ந்து, இந்த தேவையை நான் நிறைவு செய்வதனூடாக, கடவுள் இந்த தேவையை எனக்கு நிறைவு செய்வதனூடாக என்னுடைய வாழ்விலே ஒரு புதிய விடியல், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய மறுமலர்ச்சி உண்டாகும் என்ற அந்த நல்ல தூய்மையான நோக்கோடு, உண்மையான தேவை, இது என்னுடைய தேவை அல்லது நான் யார் யாருக்காக மன்றாட வேண்டுமோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டவர் இதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சிறிய சபமாக இருக்கலாம், ஆனால் அந்த பார்த்திமேயு என்கின்ற அந்த அந்த பார்வை இழந்தவர் எவ்வளவு நம்பிக்கையோடு அவர் கேட்டாரோ, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாங்கள் இறைவனை பார்த்து
மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள்.
நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.